நடிகை கஸ்தூரி எப்படி சிக்கியது என்ற தகவல்கள் வெளியாகிறது. ஹைதராபாத்தில் ஹரி என்ற சினிமா தயாரிப்பாளருடைய வீட்டில் அவர் தலைமறைவாக இருந்தபோது காவல்துறை வந்து அவரை கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டவுடன் அவருடைய செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு அவர் தலைமறைவாகிவிட்டார். தொடர்ந்து தனிப்படை போலீசார் நடிகை கஸ்தூரி எங்கு இருக்கிறார் என்பது குறித்து விசாரித்த போது ஒரு சினிமா தயாரிப்பாளருடைய அடைக்கலத்தில் கஸ்தூரி தலைமறைவாக இருப்பதாகவும் அவருடைய செல்போன் எண்ணை கஸ்தூரி பயன்படுத்தி வந்ததாகவும் அந்த அடிப்படையில் ஹைதராபாத்தில் கஸ்தூரி தலைமறைவாக இருப்பதாக வந்த தகவலை அடுத்து தனிப்படை போலீசார் அங்கு விரைந்தார்கள். கஸ்தூரி இருக்கக்கூடிய இடத்தை காவல்துறை கண்டறிந்த பிறகு அந்த வீட்டுக்கு சென்ற போது வீட்டின் கதவை பூட்டிக் கொண்டு கஸ்தூரி திறக்க மறுத்ததாகவும் சில மணி நேர போராட்டத்திற்கு பின்பு ஹைதராபாத் போலீஸோடைய உதவியோடு அங்கு அந்த வீட்டுக்கு சென்று கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே வந்து விடுவோம் என காவல்துறை கூறிய பின்னர் தான் கஸ்தூரி கதவை திறந்த பின்னர் வெளியே வந்துள்ளார். கஸ்தூரியை தலைமறைவாக இருந்த கஸ்தூரியை அங்கு கைது செய்த சென்னை போலீசார் தற்பொழுது சென்னை அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய செல்போன் எண்ணை அணைத்து வைத்துவிட்டு அந்த சினிமா தயாரிப்பாளருடைய எண்ணை பயன்படுத்தி மற்ற நபர்களோடு அவர் பேசி வந்திருக்கிறார். ஹைதராபாத்தில் வெளியே எங்கும் செல்லாமல் அந்த வீட்டிலேயே அவர் பூட்டிக் கொண்டு தலைமறைவாக இருந்ததும் போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. வீட்டில் பதுங்கியிருந்த கஸ்தூரியை கைது செய்த சென்னை போலீசார் சாலை மார்க்கமாக தற்பொழுது சென்னை அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில், அதாவது இன்னும் சில மணி நேரத்தில் சென்னை வந்த பின்னர் அவரிடம் தொடர்ந்து இந்த புகார் குறித்து விசாரணை நடத்திய பின்னர் அவரை நீதிமன்றத்தில் காவல்துறை ஆஜர்படுத்த இருக்காங்க. தற்பொழுது கஸ்தூரி எப்படி சிக்கினார் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகிறது. சிவரஞ்சனி, ஒரே ரெடியா? ரெடியா? ரைட், ஓகே ஓகே ஓகே. நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட்டது எப்படி என்ற பரபரப்பான தகவல் வெளியாகிறது. குறிப்பாக ஹைதராபாத்தில் தலைமறைவாக இருந்த நடிகை கஸ்தூரியை சென்னை போலீசார் கைது செய்து சென்னை அழைத்து வரக்கூடிய நிலையில் கஸ்தூரி எப்படி சிக்கினார், அவர் ஹைதராபாத்தில் ஏன் தலைமறைவாக இருந்தார் என்ற தகவல் எல்லாம் தற்பொழுது வெளியாகிறது. அவருக்கு நீண்ட ஆண்டுகளாக பழக்கமாக இருந்த சினிமா தயாரிப்பாளரான ஹரி என்பவருடைய வீட்டில் அவர் அங்கு தலைமறைவாக இருந்ததாகவும் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய வீட்டை காவல்துறை கண்டறிந்து அங்கு கஸ்தூரியை கைது செய்ய சென்ற போது வீட்டின் கதவை திறக்காமல் உள்ளே பதுங்கியிருந்ததாகவும் நீண்ட நேரமாக, அதாவது பல மணி நேரமாக அவர் கதவை திறக்காமல் இருந்ததால் ஹைதராபாத் போலீசாருடைய உதவியை சென்னை போலீசார் நாடியிருக்கிறார்கள். ஹைதராபாத் போலீசார் அங்கு வந்து அந்த கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று கைது செய்து விடுவோம் என்று கூறிய பின்னர் நடிகை கஸ்தூரி கதவை திறந்து வெளியே வந்திருக்கிறார். அதன் பின்னர் அவரை கைது செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டவுடன் நடிகை கஸ்தூரி அவருடைய செல்போன் எண்ணெல்லாம் சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்டார். தொடர்ந்து கஸ்தூரி எங்கு பதுங்கியிருக்கிறார் என்ற விசாரணையில 2 தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில
ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு சினிமா தயாரிப்பாளருடைய செல்போன் எண்ணை கஸ்தூரி பயன்படுத்தி வருவதை காவல்துறை கண்டறிந்தார்கள். அந்த அடிப்படையில் ஹைதராபாத் விரைந்த சென்னை போலீசார் அங்கு தனிப்படை தொடர்ந்து 2-3 நாட்களாக அவர் இருக்கக்கூடிய இடத்தை தேடி வந்த நிலையில அந்த சினிமா தயாரிப்பாளர் ஹரி என்பவருடைய ஒரு பண்ணை வீட்டில் அவர் பதுங்கி இருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. நீண்ட நேரமாக கைது செய்ய சென்ற காவல்துறைக்கு ஒத்துழைக்காமல் வெளியே வர மறுத்ததாகவும் வீட்டின் பூட்டை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று விடுவோம் என்று காவல்துறை கூறிய பின்னர் தான் அவர் வெளியே வந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கிறாங்க. கைது செய்யப்பட்ட கஸ்தூரி சாலை மார்க்கமாக சென்னை அழைத்து வரப்படுகிறார். இங்கு அவர் எழும்பூர் காவல் நிலையத்தில் அவர் மீது 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை ராஜரத்னம் மைதானத்தில் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசியதாக கஸ்தூரி மீது 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சென்னையில் மட்டுமல்லாமல் மதுரையிலையும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில அவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தார். ஆனால் அந்த முன்ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில தொடர்ந்து மதுரை தனிப்படை போலீசாரும் சென்னை தனிப்படை போலீசாரும் தலைமறைவாக இருந்த கஸ்தூரியை தேடி வந்த நிலையில நேற்று இரவு ஹைதராபாத்தில் வைத்து சென்னை போலீசார் அவரை கைது செய்திருக்கிறார்கள். நடிகை கஸ்தூரி சாலை மார்க்கமாக சென்னை அழைத்து வரக்கூடிய நிலையில தற்பொழுது காவல் நிலையத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. காவல் நிலையத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காவல் ஆய்வாளர் தலைமையிலான தனிப்படை போலீசார் நடிகை கஸ்தூரியை அழைத்து வருகிறார்கள். சென்னை அழைத்து வந்த பின்பு இந்த வழக்கு குறித்து அவரிடம் விசாரணை நடத்தி அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பதிவு செய்த பின்னர் அவரை மருத்துவமனையில் அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்த பின்னர் எழும்பூர் நீதிமன்றத்தில் கஸ்தூரியை ஆஜர்படுத்த இருக்கிறார்கள். தொடர்ந்து தெலுங்கு மக்கள் குறித்து இது போன்ற ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து பேசியதற்காக 4 பிரிவின் கீழே எழும்பூர் காவல் நிலையத்தில் குறிப்பாக பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், அதேபோல மொழி இனம் குறித்து அவதூறாக பேசி இருதரப்பு மக்களிடம் கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசியது உள்ளிட்ட 4 பிரிவின் கீழே கஸ்தூரி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் அவருக்கு ஜாமீன் கிடைப்பது அவருக்கு சற்று சிக்கலாக தான் இருக்கும். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட கஸ்தூரியை தொடர்ந்து காவல்துறை விசாரித்த பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்காங்க. அதாவது இந்த முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டவுடன் அவரை கைது செய்வதற்கு முன்னராக அவருக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராக சம்மனானது அனுப்பப்பட்டது. ஆனால் அவர் போயஸ் கார்டன் பகுதியில் இருக்கக்கூடிய கஸ்தூரி ரங்கன் சாலையில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் அவர் இல்லாத போது வீட்டிலேயே நேரடியாக சம்மனை ஒட்டி வந்த காவல்துறையினர் அவரை தொடர்ந்து தேடி வந்தாங்க. அவருடைய செல்போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு அவர் தலைமறைவாக இருந்த நிலையில நீண்ட ஆண்டுகளாக அவருடைய நண்பராக இருந்த ஒரு சினிமா தயாரிப்பாளருடைய அடைக்கலத்தில் அவர் ஹைதராபாத்தில் பதுங்கி இருப்பது காவல்துறையுடைய விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து நடிகை கஸ்தூரியை சென்னை போலீசார் தொடர்ந்து தேடி வந்த நிலையில கைது செஞ்சிருக்காங்க. தற்பொழுது நடிகை கஸ்தூரி எப்படி சிக்கினார் என்ற தகவல் எல்லாம் முழுமையாக வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக மற்ற வழக்குகளிலையும் கஸ்தூரி கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் சென்னை மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் பல காவல் நிலையங்களில் நடிகை கஸ்தூரி மீது புகார் அளிக்கப்பட்ட நிலையில மதுரை காவல் நிலையத்திலையும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மதுரை மாநகர போலீசாரும் தொடர்ந்து கஸ்தூரியை தேடி வந்த நிலையில அடுத்தடுத்த வழக்குகளையும் நடிகை கஸ்தூரி கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. சென்னை போலீசார் முதலில் பதிவு செய்த அந்த எழும்பூர் காவல் நிலையத்தில் பதிவு செய்த வழக்கின் அடிப்படையில் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக திருச்சி, மதுரை உள்ளிட்ட அடுத்தடுத்த மாநகரங்களில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் அடிப்படையிலையும் கஸ்தூரி கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள் சென்னை அழைத்து வரப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கிறாங்க. இங்கு காவல் நிலையத்தில் இந்த அவதூறு பேச்சு குறித்து அவதூறு சர்ச்சைக்கான கருத்து குறித்து நடிகை கஸ்தூரியிடம் காவல்துறை விசாரணை நடத்திய பின்னர் அடுத்த கட்டமாக அவரை மருத்துவ பரிசோதனை செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கும் காவல்துறை முடிவு செஞ்சிருக்காங்க. தொடர்ந்து தலைமறைவாக இருந்த நடிகை கஸ்தூரி தற்பொழுது காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கார். மேலும் அடுத்தடுத்த புகார்கள்